ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீத புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று தாவீது அவருடைய வாழ்க்கையில் சொல்லுகிறதை நாம் இந்த வேத வசனத்தில் வாசித்தோம். அதுபோல் அவருடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்களின் போராட்டங்கள், அநேக விரோதங்கள், அநேக எதிர்ப்புகள், அநேக சூழ்நிலைகள் இருந்தபோது கூட அவர் சோர்ந்து போகாதபடி கர்த்தரை நோக்கி அவர் செய்கிற ஒரு ஜெபம், என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் வாசித்தோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக துன்பங்கள், அநேக விரோதங்கள், சத்ருவின் போராட்டங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீங்கள் தாவீதை போல சோர்ந்து போகாதபடிக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் என் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று நாம் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யும்போது மெய்யாகவே நம்முடைய தலையும் தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். வேதத்தில் கூட யோசேப்பை குறித்து பார்த்தோம் என்றால் அவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்தில் அநேக எதிர்ப்புகள், விரோதங்கள், சகோதரரால் அவருக்கு அநேக விரோதங்கள் இருந்த போதிலும் கூட அவர் சோர்ந்து போகாதபடி போதும் கர்த்தருக்குள்ளாக அவர் நிலைத்திருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் மத்தியிலும் அவர் அடிமைத்தனத்தில் கொண்டு சென்றாலும் அவர் தேவனை பற்றி கொண்டு அவர் கேடகமாக அவருடைய வாழ்க்கையில், யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவன் விளங்கினார். அது மாத்திரமல்ல, அவருக்கு தேவன் மகிமையாய் விளங்கினார். அநேக காரியங்கள், அநேக ராஜாக்கள் மத்தியில், மக்கள் மத்தியில், சொந்த சகோதரர்கள் மத்தியில் அவர் தேவன் மகிமையாய் அவரை பயன்படுத்தினார். எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவர் உண்மையாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் வாழ்ந்து அந்த யோசேப்புக்கு தேவன் அவருடைய தலையை உயர்த்தினார். ஒரு ராஜாவாக தேவன் அவரை மாற்றியிருக்கிறார். தாவீது அவருடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் மத்தியில், வனாந்திரத்தின் மத்தியில், சொந்த சகோதரரால் பகைக்கப்பட்டு குடும்பத்தால் தள்ளப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீதையும் தேவன் அவர் கேடகமாக இருந்து மகிமையாக இருந்து அவருடைய தலையும் உயர்த்தி தேவன் தாவீதையும் ராஜாவாக மாற்றார். இன்னும் அநேகர் நாம் வேதத்தில் நாம் பார்க்கும்போது அவர்களையும் தேவன் உயர்த்திருக்கிறார். அவருடைய தலைகளையும் தேவன் உயர்த்திருக்கிறார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் அநேக தேவ மனிதர்களை தேவன் அவருடைய தலையை உயர்த்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த சூழ்நிலைகள், எந்த போராட்டங்கள், சத்ருவின் போராட்டங்கள், விரோதங்கள் எல்லாம் வரும்போது கூட நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தாவீதை போல, யோசேப்பை போல, இன்னும் தேவ மனிதர்களைப் போல நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அவர்தான் என்னுடைய கேடகம், அவர்தான் என் மகிமை என்று நீங்கள் அறிக்கை செய்யும்போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்கள் தலையும் உயர்த்துகிறவராக இருக்கிற. எப்படி யோசேப்பை ஆண்டவர் அவருடைய தலையை உயர்த்தினாரோ, தாவீதை எப்படி அவருடைய வாழ்க்கையில் உயர்த்தினாரோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்கள் தலைகளையும் தேவன் உயர்த்தி அநேகருக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக தேவன் உங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ஒவ்வொரு புதிய நாளிலும் என் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் என்று நாம் இந்த வேத வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும்போது மெய்யாக உங்களுக்கு பாதுகாப்பையும் தேவ மகிமையோ உங்களுக்கு உயர்வையும் தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மியான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள், சத்ருவின் போராட்டங்கள், விரோதங்கள் இருந்த சூழ்நிலையிலும் என் கேடகம் என் மகிமை என்று உயர்த்தினது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலையிலையும் பாராதபடிக்கு உம்மை உயர்த்துகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. உயர்த்தும் போது எங்களுடைய தலையை நீர் உயர்த்துகிறவராக இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய தலையை நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் யோசேப்பை போல, தாவீதை போல நீர் ஒவ்வொருவரையும் தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக, உயர்வை கொடுப்பீராக, ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு கேடகமாக மகிமையாக இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.